الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر وقال تعالى وذكر فإن الذكرى تنفع المؤمنين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إن عاشوراء يوم من أيام الله فمن شاء صامه ومن شاء تركه أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஒரு சிறந்த மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக வருட பிறப்பு என்பது முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் முஹர்ரமுடைய மாதம். அந்த முஹர்ரமுடைய மாதம் என்பது மேன்மைக்குரிய சிறப்பிற்குரிய ஒரு மாதம். ஏன்னு சொன்னால், அறியாமை காலத்தில், அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்பாக இருந்தே இந்த முஹர்ரம், துல்காதா, துல்ஹஜ் இது போன்ற இந்த மாதங்களை எல்லாம் கண்ணியம் வாய்ந்த சிறப்பான மாதங்களாக மக்காவாசிகள் குறைஷிகள் கருதி வந்தார்கள். அதில் அவங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் இன்னொருத்தரோட சண்டை போட மாட்டாங்க. அந்த காலங்களில் இரத்தம் ஓட்டுதல் என்பது இருக்கவே இருக்காது. ஒருத்தர் இன்னொருத்தரோடு அன்பாக பண்பாக பழகி வருவாங்க. எவ்வளவு விரோதங்கள் இருந்தாலும் அந்த விரோதங்கள் எல்லாம் தங்களுடைய உள்ளத்திற்குள் என்ன செய்வாங்கன்னா அப்படியே அடி ஆழத்தில் போட்டு புதைச்சி வச்சிருவாங்க. அந்த விரோதங்களையும் குரோதங்களையும் அந்த நேரத்தில் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட சிறந்த மாதத்தில் தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய வருட பிறப்பு அப்படின்னு வரும் பொழுது நம்மளுடைய சிந்தனைக்கு சில விஷயங்கள் வேணும். ஏன் அப்படின்னு சொன்னா, பொதுவாக வருட பிறப்பு அப்படிங்கிறதாகட்டும், வருட பிறப்புன்னு வந்த உடனே நம்ம எல்லாம் என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டோம். அல்லது ஒரு மனிதனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு வந்துருச்சு, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பதும் ஒரு வருடத்தினுடைய ஆரம்பம் என்பதும் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பார்ப்பதற்கும் அது நமக்கு வலியுறுத்துகிறது. ஏன் சொன்னா, மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி என்ன கழிஞ்சிருச்சு. பொதுவாக எல்லா மனிதனுக்கும் கழிந்த வருடங்கள் எவ்வளோ அப்படின்னு தெரியும். எத்தனை வயசு அப்படின்னு கேட்டா அதை வச்சு சொல்லிடலாம். 30 வயசு ஆயிடுச்சா, அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டார், 30 வருடத்தை கடந்துட்டார். அவர் 35 வயசு ஆயிடுச்சா, 35 வருடங்களே அவர் கடந்திருக்கிறார். 60 வயசு ஆயிடுச்சா, 60 வருடங்களே அவர் கடந்து விட்டார். இப்படி என்ன அப்படின்னு சொன்னா, கழிந்த வருடங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும். ஆனால் மீது இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை பகுதியில் எவ்வளவு யாருக்கும் தெரியுமா? யாருக்குமே தெரியும். ஆனா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இனி எதிர்வரக்கூடிய அந்த வருடத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளையும் அந்த வருடத்தினுடைய முதல் நாளையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மிக மகிழ்ச்சியாக, எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கு சென்று அல்லாஹுக்கு மாற்றமான எல்லா காரியங்களையும் செய்ய துணிஞ்சிடறாங்க. இல்லையார்களே, அதனால இந்த ஹிஜ்ரி 1444 வருடத்தினுடைய முதல் மாதத்துல, முஹர்ரமுடைய மாதத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை நாம நினைவுக்கு கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, அல்லிமு அவுலாதக்கும் அல் குர்ஆன் வ முஹப்பதி வ முஹப்பதி அஹ்லி பைத்தி. உங்களுடைய குழந்தைகளுக்கு
நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். அடுத்து சொன்னாங்க முஹப்பதி, என்னுடைய அன்பை கற்றுக் கொடுங்க. நபியினுடைய அன்பை கற்றுக் கொடுக்கணும். மூணாவது நபி அவங்க சொன்னாங்க முஹப்பத அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தாரை நேசிக்கக்கூடிய அந்த பழக்கத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்துது. நல்லடியார்களே, இந்த உலகத்துல நபி அவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்காக, மனித சமுதாயத்திற்காக முதல்ல கற்றுக் கொடுப்பதற்காக சொன்னது என்ன? நம்முடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுத்தருது. முதல்ல குர்ஆனை கற்றுக் கொடுங்க. நல்லடியார்களே, இந்த உலகத்துல நம் எந்த படிப்புகளை படித்தாலும் எந்த படிப்பும் என்ன செய்யாதுன்னா மனிதனை மனிதனாக உருவாக்க. ஒரு மனிதன் நல்ல மனிதனாக உருவாகணும், என்னுடைய குழந்தை நல்ல குழந்தையாக உருவாகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு அடிப்படை என்ன? குர்ஆனுடைய ஞானங்களை அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தரும். குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் ஒரு மனிதன் மனிதனாக உருவாகுவான். உலகத்துல எத்தனை படிப்புகள், அந்த படிப்புக்கு உண்டான எந்த நோக்கம்? ஒன்னே ஒண்ணு, அதன் மூலமாக சம்பாதிக்கும். சம்பாதிப்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் அங்கு கிடையாது. எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்குமே. அதாவது எதுவெல்லாம் சர்வீஸாக இருக்கணுமோ அதுவெல்லாம் இன்றைக்கு கமர்ஷியலாக மாறிடுச்சு. எதுவெல்லாம் சேவைகளாக பார்க்கப்பட வேண்டுமோ அந்த சேவைகள் எல்லாமே என்ன சொன்னா இன்னைக்கு வியாபாரங்களாக மாறிடுச்சு. இது நம்ம நிதர்சனமா பார்த்து கொண்டு வரும். கல்வி வியாபாரமாக மாறிடுச்சு, மருத்துவம் வியாபாரமாக மாறிடுச்சு, பொது நலங்கள் இதுவும் வியாபாரமாக மாறிடுச்சு. பொதுநல சேவைகள் அப்படிங்கிறது என்னாச்சு? இன்னைக்கு வியாபாரத்தினுடைய வருமானத்தினுடைய ஒரு வழியாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டு. அதனால உலகத்தினுடைய எந்த கல்வியும் மனிதனை மனிதனாக உருவாக்காது. ஒன்றே ஒன்று, குர்ஆன் மனிதனை மனிதனாக உருவாக்கும். எனவேதான் நபி அவங்க என்ன செஞ்சாங்க? நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, உடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்க. இது முதலாவது விஷயம். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அன்பை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. என்னுடைய அன்பை கற்றுக் கொடுங்க. நல்லடியார்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவாசி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவாசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல ஹிஜ்ரத்திற்கு முன்பாக வாழ்ந்ததெல்லாம் மக்காவுல. நபி அவர்கள் மதீனாவுக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் கிடைத்தது முதல் என்ன செய்வாங்க? சொல்றாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க மக்காவிலும் நபியவும் கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்ததிலிருந்து எங்க ஊரினுடைய ஆண்கள், எங்க ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள், எங்க ஊரில் இருக்கக்கூடிய சிறார்களாகிய நாங்கள் எல்லாமே நபியை எதிர்பார்த்துட்டே இருக்கும். தினமும் நபியை எதிர்பார்க்கும். ஆண்கள் என்ன செய்வாங்க? மதீனாவினுடைய எல்லைக்கு போய் மேற்கு பகுதியில நின்றுக்குவாங்களாம். சிலர் சொல்லுவாங்க பேரிச்சம்பழ மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருப்பாங்களா, யாராவது தூரத்திலிருந்து வர்றாங்களா, யாராவது தூரத்திலிருந்து வர்றாங்க. சிறார்கள் நாங்க என்ன செய்வோம்? நபியவங்க அவர்களை வரவேற்கணுங்கிறதுக்காக எப்படி எங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் போவாங்களோ அவங்களோட என்ன செய்வோம் சொன்னா நாங்களும் போயிடுவோம். போய் என்ன செய்வோம்னா நபியை எதிர்பார்த்து அமர்ந்திருப்போம். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க, அந்த மதீனாவினுடைய சிறுவர்களுக்கு நபியினுடைய வரவேற்பிற்கு, நபியை வரவேற்கணும் அப்படிங்கிற இந்த ஆசை எப்படி ஏற்பட்டது சொன்னாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய தாய்மார்கள் நபியை பற்றி உண்டான அன்பை குழந்தைகளுக்கு போதித்தார்கள். நபியை இன்னும் தன்னுடைய கண்களால் பார்த்தது கூட கிடையாது. நபி அவர்களை பார்ப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய காதுகளால் கேள்வி கேட்டு என்ன செஞ்சாங்க? நபியினுடைய அன்பு அவருடைய உள்ளத்திலே ஏற்பட ஆரம்பிச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு முக்கியமானது. நபியா ரொம்ப ஷார்ட்டா ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, உங்களுடைய ஈமான், நீ உண்மையான முஃமின் அப்படிங்கிற அடையாளம் என்ன தெரியுமா? என்னுடைய நேசம் அப்படிங்கிறது உன்னுடைய உயிரை காட்டிலும் அதிகமாக இருக்கணும். உன்னுடைய உயிரை விட அதிகமா இருக்கும். சஹாபாக்கள் பொதுவாக அன்பு அப்படி இருக்கும் போது, நான் நபி மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அளவுகோல்? நான் நபி என்ன செய்யக்கூடியவங்க, என்னங்க அளவுகோல் அப்படின்னா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு அளவுகோல் சொல்லுவாங்க. நான் நபி மேல தினம் இவ்வளவு செலவாக்கு வந்தேன், அதனால என்ன அப்படின்னு சொன்னா நான் நபி மேல அன்பு வச்சிருக்கேன். ரபியுல் அவ்வல் மாசம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரால என்ன செய்யணும்னு சொன்னா நான் சில சதகாக்கள் செய்றேன், அதனால நான் நபியுடைய நேசன்.
அல்லது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் குர்பானி கொடுக்கும் போது என்ன செய்யறேன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு குர்பானி கொடுக்கிறேன், ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டினுடைய ஒரு பங்குலையோ என்ன செய்யறேன், நபியுடைய பேரால கொடுக்கிறேன், அதனால நான் நபியினுடைய நேசன் என்னைக்கல்லாக இதெல்லாம் நாம் வைத்த அளவுகோல். இந்த உலகத்துல நபியுடைய நேசம்னா என்ன, அதற்குண்டான அளவுகோல்னா என்ன அப்படின்னு நபியவங்களே ஒரு அளவுகோல் சொல்லிட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்துல ஒது செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒது செய்யும் பொழுது ஒது செய்யக்கூடிய தண்ணீர் கீழே விழுகுது. ஒது செய்யக்கூடிய தண்ணீர் கீழே விழுகுது. சுத்தி நின்று இந்த சஹாபாக்களே தான் அதை குடிக்கிறாங்க. நிறைய சொன்னா குடிச்சுக்கிறாங்க. ஈரம் பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா முகத்துல தடவிக்கிறாங்க, உடல்ல தடவிக்கிறாங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பயணத்துல நடக்குது. கேட்டாங்க, மா யஹ்மிலுக்கும் அலா ஹாதா, மா யதுஃபஉக்கும் அலா ஹாதா, ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் ஒழு செய்யக்கூடிய தண்ணி கீழே விழ விடாம எல்லாம் என்ன செஞ்சு குடிச்சு முகத்துல தடவிக்கிறீங்க, குடிக்கிறீங்க, என்ன காரணம்? ஒரே வார்த்தை அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹுப்பன் லில்லாஹி வ லிரசூலி, அல்லாஹ் ரசூலுடைய பிரியமும் நேசமும் எங்களை இந்த மாதிரி செய்யறது. ரசூல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எவ்வளோ உங்களை பிடிக்கும்னு சொன்னா உங்களுடைய உடம்பில் பட்ட தண்ணீர் கீழே விடக்கூடாது, எங்களுடைய கையில தான் விழுகணும், அவ்வளோ உங்களை நேசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் இவங்க ரெண்டு பேருமே உங்களை நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கும், நீங்களும் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலை நேசிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அடையாளம் சொல்லட்டுமா? என்ன கேள்வி? ஒண்ணு, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உங்களை நேசிக்கணும். இது டபுள் சைடு பர்பஸ், ரெண்டு பக்கமே நடக்கும். நான் மட்டும் நேசிக்கிறேன், ஒன் சைடு லவ் எல்லாம் கிடையாது, டபுள் சைடு. என்னங்க, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உங்களை நேசிக்கணும். ரெண்டாவது, நீங்களும் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நபி அவங்க சொன்னாங்க, ஃபல் யஸ்துல் ஹதீஸ இதா ஹத்தஸ், நீங்க எப்ப பேசினாலும் உண்மையை மட்டும் பேசுங்க. எப்ப பேசினாலும் உண்மையை மட்டும் பேசுங்க. இது நபி அவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உங்களை நேசிப்பதற்குண்டான காரணியாக மாறும். ரெண்டாவது, நீங்க அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இது அடையாளம். பேசுனா உண்மையை பேசி பழகுங்க, நீங்கள் அல்லாஹை நேசிக்கிறீர்கள். பேசினால் பொய் பேசுறீங்க, நீங்கள் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கவில்லை. இரண்டாவது ஹதீஸ், அடுத்து நபி அவங்க சொன்னாங்க, ஃபல்யுஅத்தில் அமானா இதத்துமி, உங்களை யாராவது நம்புனா நீங்க ஏமாத்திராதீங்க. உங்களை யாராவது நம்பிவிட்டால் அவர்களை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள். சொன்னாங்க, மோசடி செய்யக்கூடிய பழக்கம் இருக்குன்னு சொன்னா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களை நேசிக்க மாட்டார். இது ஒரு அடையாளம். இன்னொரு பக்கம், நீங்கள் ஏமாற்றக்கூடிய பண்புள்ளவராக இருந்தால், உங்களை நம்பியவர்களை நீங்கள் ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்தால் என்ன தெரியுமா, நீங்கள் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கவில்லை அப்படிங்கிறதுடைய அடையாளம். மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபல்யுஹ்சின் ஜிவார மன் ஜாவரஹு, அண்டை வீட்டார் அருகில் இருக்கக்கூடியவர்கள், உங்களோடு நெருங்கி இருக்கக்கூடியவர்களோடு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்க. உங்களோடு நெருங்கி இருக்கிறாங்களே அவர்களிடத்துல மிக அழகான முறையில் நடந்து கொள்ளுங்க. அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, சொந்தம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவரிடத்துல நினைச்சீங்க, நீங்க உபகாரத்தோடு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். நபி அவங்க சொன்னாங்க, இந்த மூன்று அடையாளங்கள், இந்த மூணு அடையாளங்கள். ஒன்னாவது என்னங்க, எப்பொழுதும் உண்மை பேசக்கூடிய பழக்கம். இரண்டாவது என்ன, உங்களை நம்பியவர்களுக்கு நீங்கள் அந்த நம்பிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தரணும். மூன்றாவது என்ன சொன்னா, உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நபர்களோடு நீங்க உபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்க. இந்த மூன்று அடையாளம் என்ன தெரியுமா, நீங்கள் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயம். இந்த மூணும் உங்களிடத்தில் இருந்தால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களை நேசிப்பார்கள். நீங்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1444 ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல, முதல் மாதத்துல நாம சற்று யோசிச்சு பார்க்கணும், இந்த புதிய வருடம் இஸ்லாமிக் நியூ இயரை நான் எப்படி ஆரம்பிக்கிறேன், இதை என்ன செய்ய போறேன், நான் எப்படி ஆரம்பிக்க போறேன்.
முதல் விஷயம் என்ன? குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு. நாம் சுயமாக குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய வாழ்க்கை இருக்கணும். குர்ஆனுடைய ஞானங்கள் எனக்கு தேவை. இரண்டாவது விஷயம் என்ன? நபியினுடைய அன்பை நாம் கற்றுக்கொள்ளணும். நபியினுடைய அன்பு எனக்கு இருக்குங்கிறதுக்கு இந்த 3 அடையாளங்கள்: உண்மை பேசுவது, ஏமாற்றாமல் இருப்பது, தன்னோடு சேர்ந்திருப்பவர்களுக்கு உபகாரத்தோடு நடந்து கொள்வது. மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தார்களுடைய நேசத்தையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்துங்க. என்னுடைய குடும்பத்தார்கள் அவருடைய நேசத்தை ஏற்படுத்துங்க. நிமித் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியினுடைய குடும்பத்தினுடைய நேசங்கிறது ஈமானுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு. ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு பங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன தாரிகுன் ஃபீகும் ஸகலைன், 2 பாரமான விஷயத்தை உங்களிடத்துல விட்டுட்டு போறேன். 2 விஷயங்களை விட்டுட்டு போறேன். 2மே செம வெயிட், 2மே ரொம்ப வெயிட்டான ஒரு விஷயம். ஒண்ணு என்ன? அல் கிதாப், அல்லாஹ்வுடைய வேதம். இதை நீங்க பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, நீங்க என்னைக்குமே வழித வர மாட்டீங்க. ரெண்டாவது சொன்னாங்க, அஹ்லி பைத்தி, நான் என்ன செய்யறேன்னா உங்களிடத்துல விட்டு போகக்கூடிய 2வது விஷயம், என்னுடைய குடும்பத்தார்கள் உங்களிடத்துல விட்டுட்டு போறேன். என்னுடைய குடும்பத்தார்கள் உங்களிடத்துல விட்டுட்டு போறேன், அவர்களை நேசியுங்கள். ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படுது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயத்தில் என்ன செய்யறாங்கன்னா, கீழே இருந்து ஒட்டகத்துக்கு மேல ஏறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு யாருங்க? மிகப்பெரிய காரி, குர்ஆனுடைய மிக சிறந்த வல்லுனர், அதே போல மிக சிறந்த மார்க்கத்தினுடைய அறிவு கொண்டவர், ஆலி. என்ன செய்யறாங்க சொன்னா, அவங்க மேல ஏறுறாங்க. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்கன்னா, கையை பிடிச்சு அப்படியே மேல ஏற்றி விட்டாங்க. மேல ஏற்றி விட்டாங்க. சொன்னாங்களா, நபியினுடைய குடும்பத்தை சார்ந்த நீங்க இதுக்காக என்ன செய்ய வேண்டாம், இப்படி எல்லாம் நீங்க சிரமப்படணும், மேல ஏறிக்கோங்க. உடனே அவங்க சொன்னாங்களா, ஹக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆலிம் உலமாக்களை இப்படித்தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக எங்களுடைய நபி எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க, அதை நாங்க செய்யணும். ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் அவரு சாதாரண ஆளா என்ன செஞ்சிட்டாரு, அவரு ஒட்டகத்துல இறங்கிட்டார். மேல உட்கார்ந்தவரு கீழே இறங்கிட்டாரு. கையை கொடுங்களே அப்படின்னு கையை கொடுத்த உடனே என்ன செஞ்சாரு, கைக்கு ஒரு முத்தம் கொடுத்தாரு. முத்தம் கொடுத்துட்டு சொன்னாரு, ஹக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய நபி எங்களுக்கு நபியுடைய குடும்பத்தாரை இப்படிதான் கண்ணியப்படுத்தணும்னு எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. நல்லடியார்களே, நபியினுடைய குடும்பத்தினுடைய கண்ணியம் அப்படிங்கிறது நம்முடைய ஈமானினுடைய ஒரு பங்கு. இந்த உம்மத்துல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த முஹர்ரம் 10வது நாள் கொலை செய்யப்படுறாங்க. யாருனால? முஸ்லீம் அல்லாதவர்களால அல்ல, முஸ்லீம்களினாலேயே அவர் கொல்லப்பட்டார். முஸ்லீம்களின் மூலமாகவே அவங்க கொல்லப்பட்டார். நல்லடிலே, அதனால இந்த 3 விஷயங்களை என்ன செய்யணும் சொன்னா, நாமும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அடுத்து நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த 3 விஷயங்களை கற்றுத்தரும். முதலாவது விஷயம் என்னங்க? குர்ஆனை கற்றுத்தருவது. 2வது நபியினுடைய அன்பை கற்றுத்தருவது. 3வது நபியினுடைய குடும்பத்தாருடைய நேசத்தையும் கற்றுத்தரும். நிமித்தல்லாஹ் நிலையிலே அடுத்து நாம ரொம்ப எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, ஆஷுராவுடைய அந்த நாளை எதிர்நோக்கி இருக்கிறோம். முஹர்ரம் 10வது நாள் அப்படின்னு சொன்னாலே என்ன, ஆஷுராவுடைய நாள். ஆஷுரா அப்படின்னு சொன்னாலே 10வது அப்படின்னு அர்த்தம். இந்த 10வது நாள் அப்படிங்கிறது மிக சிறப்பிற்குரிய நாளாக ஏன் மாறியது அப்படின்னு சொன்னா, இந்த ஆஷுராவுடைய நாளை பற்றி சொல்லும் பொழுது நபி அவங்க சொல்லுவாங்க, இன்ன ஆஷுரா யௌமும் மின் அய்யாமில்லாஹ், அல்லாஹ்விடத்துல மிக கண்ணியமான உயர்ந்த மாதங்கள் அந்த நாட்களில் ஆஷுராவுடைய நாளும் ஒன்று. அல்லாஹ்விடத்துல நிறைய கண்ணியமான நாட்கள் இருக்கு, சிறந்த நாட்கள் அப்படிங்கிறது இருக்கு, ரொம்ப சிறப்பிற்குரிய ஸ்பெஷல் டேஸ் அல்லாஹ்விடத்துல நிறைய இருக்கு. அந்த ஸ்பெஷல் டேஸ்ல இந்த ஆஷுராவுடைய நாளும் ஒன்று. இந்த நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கான், இந்த உலகத்துல நிறைய நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பிரபல்யமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தாரையும் ஃபிரௌனை போன்ற அநியாயக்காரர்களிடத்திலிருந்து அவன் காப்பாற்றினான்.
ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், ஹஜ்ரத் மூசா பாதுகாக்கப்பட்டார். ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த நாள் இதே முஹர்ரம் 10வது நாள். அந்த சம்பவம் நிகழ்ந்தது இதே முஹர்ரம் 10வது நாள். எனவே இந்த நாளுக்கு என்ன செய்யறாங்க, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க சொன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வைத்தார்கள். இப்படி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இந்த நாள்ல சில முக்கியமான நிகழ்வுகளை அல்லாஹ் தான் நிகழ்த்தி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய வெற்றி இந்த உம்மத்திற்கு இந்த நாட்களில் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த நாள்ல நோன்பு வைக்கக்கூடிய இந்த வளமை அப்படிங்கிறது நபிமார்களிடத்துல இருந்துச்சு. அல்லாமா இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, லதாயிஃபுல் மஆரிஃப் அப்படிங்கிற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க. அதுலதான் என்ன செய்யறாங்கன்னா இந்த முஹர்ரத்தை பற்றி எழுதும்போது அதுல ஒரு ஹதீஸை சொல்றாங்க, இந்த முஹர்ரம் 10வது நாள், முஹர்ரம் 10வது நாள், முஹர்ரம் 10ங்கிறது எதிர்வரக்கூடிய தமிழ் சண்டே வரக்கூடிய இந்த சண்டே இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை, அதுதான் முஹர்ரம் 10வது நாள். இந்த முஹர்ரம் 10வது நாள் நோன்பு வைக்கக்கூடிய வளமை அப்படிங்கிறது நபிமார்கள் காலத்தில் இருந்துச்சு. எல்லா நபிமார்களும் நோன்பு நோட்டுறாங்க, எல்லா நபிமார்களும் நோன்பு நோட்டுறாங்க. நிலையிலே அதனால நபிமார்கள் எல்லாருமே அந்த நாள்ல நோன்பு வச்சிருக்காங்க. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்னங்கிறதை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இந்த முஹர்ரமுடைய இந்த 10வது நாள் ஆஷுராவுடைய நோன்பு விஷயத்துல நபி அவர்களிடத்துல 4 நடைமுறை இருந்துச்சு. சரிங்களா? முதலாவது, மக்காவில் இருக்கும் பொழுது நபி அவர்கள் இந்த ஆஷுராவுடைய முஹர்ரம் 10வது நாள் நோன்பு வைப்பாங்க. வேறு யாரையும் நோன்பு வைக்க சொல்ல மாட்டார்கள். இது முதலாவது. இது 2வது நிலை என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்தவுடன் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க, மதீனாவுல சில யூதர்கள் நோன்பு வைத்திருக்கிறாங்க. சில யூதர்கள் நோன்பு வைத்திருக்கிறாங்க. கேட்டாங்க, எதற்காக நோன்பு வைத்திருக்கிறீங்க? சொன்னா இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா, இந்த நாள்ல நோன்பு வைக்காம நாங்க யாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா ஏன், என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்த நாள், ஃபிரௌன் அழிந்து போன நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய தினத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வைத்தாங்க. அப்படிங்கிறதுக்காக நீங்களும் வைக்கிறீங்க. உங்களை விட மூசாவிற்கு நாங்கள் நெருக்கமானவர்கள். யூதர்களே, உங்களை விட மூசாவுக்கு நாங்கள் நெருக்கமானவர்கள். எப்படி நெருக்கமானவங்க அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்தாங்களோ இந்த உம்மத்துக்கு எல்லாத்தையும் நீங்க புறந்தள்ளிட்டீங்க. நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவத்தை இன்னும் நாங்க பற்றி பிடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னொன்னு, நபிமார்கள் எல்லாருமே சகோதரர்கள். இந்த அடிப்படையில மூசாவுக்கு நாங்கள் மிக நெருக்கமானவர்கள். எனவே சொன்னாங்களா, காலையிலிருந்து யார் இதுவரை எதுவுமே சாப்பிடலை, காலையிலிருந்து இதுவரைக்கும் யார் எதுவுமே சாப்பிடலையோ அவர் அப்படியே நோன்பினுடைய நியத்தை வைத்துக் கொள்ளட்டும், நோன்பினுடைய நியத்தை வைத்துக் கொள்ளட்டும். யாராவது காலையில் எந்திரிச்ச பிறகு சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இனி நோன்பாளியை போல அவர் நடந்து கொள்ளட்டும். எதுவுமே சாப்பிட வேண்டாம், சாயந்தரம் வரைக்கும். இதை நம்பி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மதீனா முழுக்க ஒரு அறிவிப்பாளரை விட்டு அறிவிப்பு வச்சுட்டாங்க. அவர் என்ன செஞ்சார், மதீனாவினுடைய கடை வீதிகள், தெருக்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு அறிவிப்பு செஞ்சுட்டாரு. முஸ்லீம்கள் இதுவரைக்கும் யார் காலையிலிருந்து சாப்பிடலையோ அவர் மேற்கொண்டு சாப்பிட வேண்டாம். யார் காலையில சாப்பிட்டாங்களோ அவர்கள் இனி என்ன செய்ய வேணாம், சாப்பிட வேண்டாம். நபி அவர்களுடைய அறிவிப்பு சொன்னாங்க. இந்த இடத்துல இந்த ஆஷுராவுடைய நோன்பு கடமையாக இருந்தது. ஆஷுராவுடைய நோன்பு முஸ்லீம்கள் எல்லாத்திற்குமே கடமையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஷுராவுடைய நோன்பு பத்தி ஒரு ஹதீஸை சொன்னாங்க, ஸௌமு யௌமி ஆஷுரா, ஆஷுராவுடைய ஒரு நாளுடைய நோன்புக்கு உண்டான பலன் என்ன தெரியுமா? அஹ்தஸிபு அலல்லாஹ் ஐ யுகஃபிர ஸனத்தல் மாதியா, கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அப்படின்னு நான் ஆதரவு. ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது அப்படிங்கிற சாதாரண விஷயமாங்க. ஒரே ஒரு நாள் என்ன செய்ய போறோம், நம்ம ஒரு 12 மணி நேரமோ அல்லது என்ன செய்யறோம் ஒரு 9-10 மணி நேரமோ நம்ம நோன்பு நோட்டுப்போம். ரொம்ப கம்மியான நேரத்தில் என்ன செய்ய போறோம், நாம நோன்பு வைக்க போறோம். அந்த நோன்பிற்குண்டான பலன் என்னங்க, கடந்த ஒரு வருடத்தினுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான்.
எவ்வளவு இந்த உயர்ந்த சிறந்த நோன்பாக நபி அவங்க சொல்லுவாங்க அஃதலுஸ் ஸியாம். இது நபியினுடைய வாழ்க்கையின் இரண்டாவது நிலை. மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுருச்சு. மதீனாவுக்கு 2வது 3வது வருஷத்துல என்ன சொன்னா ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுருச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுராவுடைய நோன்பை என்ன செஞ்சாங்க, இப்ப கடமை இல்லை அப்படிங்கிறத அறிவிச்சுட்டாங்க. இது கடமை கிடையாது. ஆனால் நபி அவங்க சொன்னாங்க அஃதலுஸ் ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். நோன்புகளில் ஆக சிறந்தது ரமதானுடைய நோன்புக்கு அப்புறம் ஆக சிறந்த நோன்பு எது தெரியுமா சொன்னாங்க, இந்த முஹர்ரம் அல்லாஹுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படக்கூடிய நோன்பு. இந்த முஹர்ரம் மாதத்துல எந்த நாள்ல நோன்பு வச்சாலும் சிறப்புகள் இருக்கு. ஆனா குறிப்பாக இந்த ஆஷுராவுடைய நோன்புக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா முக்கியத்துவம் தந்தாங்க. ஹதீஸுடைய கிதாபுல நம்ம பார்க்கிறோம், ருபைய்ய பின்த் முஅவ்வித் அப்படிங்கிற ஒரு சஹாபி பெண்மணி அவங்க சொல்றாங்க, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த ஆஷுராவுடைய நோன்புக்கு நாங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சொன்னா, எங்க வீட்டினுடைய குழந்தைகளையும் நோன்பு வைக்கும். நோன்பு கடமையெல்லாம் கிடையாது அந்த குழந்தைகளுக்கு. ஆனா என்ன செய்வோம்னா குழந்தைகளையும் நோன்பு வைக்க வைப்போம். அந்த பசியினால் அந்த குழந்தைகள் அழும் பொழுது சின்ன என்ன செய்யணும், பால் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்போம். பஞ்சால பால் மாதிரி செஞ்சு அவர்களை விளையாட வைத்து பசியை மறக்கடிக்கிறதுக்காக என்ன செய்வோம், டைவர்ட் பண்ணுவோம். டைவர்ட் பண்ணிட்டு என்ன செய்வோம்னு சொன்னா சாயந்தரம் வரைக்கும் அவர்களை நோன்பாளிகளாக வைத்திருப்போம். அவ்வளவு முக்கியத்துவத்தோட என்ன செய்யறாங்க, அந்த நோன்புகளை தானும் கடைபிடித்தது மட்டுமல்லாம தன்னுடைய வீட்டு குழந்தைகளையும் வைக்க வைத்தார்கள். நல்லடியிலே அடுத்து 4வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிலை. வாழ்க்கையினுடைய கடைசி நிலை இறப்பதற்கு 1 வருடத்திற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க, இப்போ யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க, நாமளும் நோன்பு வைக்கிறோம். யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க, நாமளும் நோன்பு வைக்கிறோம். நபியினுடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் என்று சொன்னாலே அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் தனித்து தெரிய வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் தனித்து தெரியணும். அவனுடைய உடையிலும் சரி, அவனுடைய உடல் அமைப்பிலும் சரி, அவனுடைய கொடுக்கல் வாங்கலிலும் சரி, அவனுடைய பேச்சிலும் சரி, அவன் ஒரு முஸ்லிம் அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு நல்லா தெரியுது, வியாபாரத்துல நல்லா தெரியுது. பாய் ஏன் பாய் ஏமாத்துறீங்கன்னு தெளிவாக கேட்டோம். ஏன் ஏமாத்துறீங்க, பாய்க்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு என்ன செஞ்சுட்டான், பாய் அப்படின்னு சொன்னாலும் ஏமாத்துவார் அப்படிங்கிற அந்த ஒரு முத்திரை குத்தப்பட்டுச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தை நமக்கு கற்றுத்தரல. நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, விரும்பினது என்ன, எல்லா இடத்திலும் இவர்கள் தனித்துவமாக தெரியணும். எதுல, எல்லா நல்ல காரியங்களிலும், எல்லா நல்ல காரியங்களும் சொன்னாங்க. யூதர்கள் ஒரு நோன்பு வைக்கிறாங்க, நாமளும் இதுவரைக்கும் ஒரு நோன்பு வச்சுட்டு வர்றோம். சொன்னாங்க அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் நான் பிறை 9ஐயும் 10ஐயும் சேர்த்து 2 நோன்பாக வைப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்த வருடம் நபி அவர்கள் உயிரோடு இல்லை, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. நபி அவங்க உயிரோடு இல்லை, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. இதுல இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உலமாக்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்புக்கு உண்டான ஒரு அழகான ஒரு சட்டத்தை வகுத்தாங்க. ஆஷுராவுடைய நோன்பு அப்படிங்கிறதுல இந்த 3 நோன்புகள் பிறை 9, 10, 11 இந்த 3 தினங்கள் நோன்பு வைத்தால் இது ஆக உயர்ந்தது. இல்ல ஏதேனும் 2 நாட்கள் நோன்பு வைக்கிறாங்க. எந்த நாள், பிறை 9, 10 அல்லது 10, 11. பிறை 9, 10 அல்லது 10, 11 2 நோன்பு என்ன செய்யணும் சொன்னா வைக்கிறது. இது இன்னொரு சுன்னத். 3வது சொன்னாங்க, இன்றைக்கு பொதுவாக யூதர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்த காலத்தில் நபி அவங்க அவங்களுக்கு மாற்றம் செய்யணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொன்னாங்க. 9, 10 வைக்கணும் அப்படிங்கிறதாக. இன்றைய காலத்தில் இப்ப தற்சமயத்தினுடைய ஒரு ஃபத்வா என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் என்ன செய்யறாரு, பிறை 9 வைக்க முடியாம போச்சு, ஒரே ஒரு நோன்பு தான் வைக்க முடியும் அப்படின்னு சுச்சுவேஷன்ங்க. இப்ப நமக்கு பாக்குற கம்மிங் சண்டே வருது, சண்டே ஒரு நாள் வீட்டுல இருப்போம், என்ன செய்யும், சாட்டர்டே நோன்பு வைக்க முடியாது, மண்டே நோன்பு வைக்க முடியாது, கொஞ்சம் ஒர்க்
ஒர்க்கிங் டேஸா இருக்கு, இப்ப என்ன செய்யலாம், ஒரு நாள் நோன்பு வைத்தாலும் இந்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார், இந்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார். எனவே நிலையிலே ஆனால் இந்த நோன்பினுடைய சிறப்புகளை நாம் உள்ளத்துல வைத்துக் கொள்ளணும். எந்த அளவுக்கு உயர்ந்த சிறப்பு, இந்த நோன்பை வைக்கக்கூடியவருக்கு கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோற்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் பரிசுத்தமாக இந்த ஹிஜ்ரியா 1447வது வருடத்தை ஆரம்பிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.